கலர் பண்ணதையும் ரெக்கார்டிங் இல்லாமல் விட்டாச்சு. பரவாயில்ல, ஆனால் ரொம்ப ஜாஸ்தி போகலை. ஒரு ஒரு தடவை அந்த ப்ரஷ்ஷு மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போதும் ஒரு ஒரு ஸ்லைட் டிண்ட் வந்து ஏறத்தான் செய்யும். அந்த டிண்ட் ஏறுறதுக்காகத்தான் நான் வந்து அப்படியே அப்படியே மேலே கீழே தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது. ஒரே இதில் பச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேட்ச் தான் இருக்குமே தவிர டெக்ஸ்சர் இருக்காது. அந்த இடத்துலலாம் ஆயில் இருக்குமே, எப்படி ஆயில் பிடிச்சுன்னு தெரியல. நிறைய ஆயில் இருக்கு. தெரியுதா உனக்கு அந்த ஆயில் இருக்கிறது? ஒரு மாதிரி கேர்டில் ஆகுது. கையில் ஏதோ க்ரீம் ஏதோ போட்டு உட்காந்துருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பேப்பரை எடுக்கும் போதே அதில் ஆயில். அப்போ வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, திரும்ப அப்படியே வச்சு அந்த ஆயிலை லேசாக எடுக்கிற லெவலுக்கு தேய்ச்சிட்டு கொஞ்சம் லேசாக காஞ்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஒரு தடவை கலர் வச்சோன்னா அட்லீஸ்ட் அந்த பிரிஞ்சது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி இடங்கள் அது செய்கிறது கஷ்டம். கொஞ்சம் ப்ளூஷாக கொண்டு வருவோம்னு யோசித்தேன், அது ரொம்ப ப்ளூவாக போயிடுச்சு. அப்ரப்டாக இந்த இந்த மரத்தோட நிறுத்திடுறாப்புல அதை. ஏன் அப்படி செஞ்சுருக்காருன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் உள்ளே கொண்டு போகணும். இந்த மரத்தோட அப்படியே நிறுத்திடுறாரு. நீ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அடுத்த லேயர் தான், இந்த லேயர் கிடையாது. Yes, sir. நான் லேசாக வெளியில் கொண்டாந்துட்டு நிறுத்தப்பேன்.
அப்படி கொண்டாந்து அதை நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு இந்த இடத்துல வந்து அவர் வந்து டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறார். இந்த இடத்துல டிஸ்டன்ஸை கொண்டு போகிறார். அதை வந்து நம்ம இங்கே கொஞ்சம் காட்டிடுவோம். நம்ம கொண்டாந்துட்டு அந்த இதை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவர் அந்த வில்லேஜ் காட்டியிருக்கிறத செய்ய முடியுமான்னு பார்ப்போமா? அப்போ கொஞ்சம் போல் லேண்டு கொஞ்சம் காட்டணும். இந்த இடத்துல லேண்ட் காட்டியிருக்க முடியாது, அதை மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் லேண்டு காட்டணும். அது ஃபுல்லாகவே ஆயில் இருக்குது, கை வச்சதான் நினைக்கிறேன். டஸ்டி ப்ரஷ் ஆக்கி அந்த இடத்த லேசாக கலர் பண்ணிவிட்டு டஸ்டி ப்ரஷ் வச்சு எடுத்துறேன். எடுத்துட்டு என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் ப்ளூ க்ரீன் ஒன்று வைக்க போகிறேன். டைமென்ஷன் இருக்கிற மாதிரி காட்டுறோம், சீரியஸாக டைமென்ஷன் காட்டல. இப்போ முன்னாடி இருக்கிறத வந்து அங்கே இருக்கிறத காட்டி ஆகணும் நம்ம. இந்த இடத்துல இருக்கிறது ஒன்றுமே செய்யலை, ஆனால் அந்த இடத்துல என்னமோ டீட்டெயில் இருக்குது, ஆனால் என்ன விளங்கலைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். அங்கே என்னமோ மலை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியும், அந்த மலை மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் மரங்கள் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வந்து அங்கே க்ரியேட் பண்ணுறது. அப்படி தான் பண்ணியிருக்கார் அவரும். கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ அந்த வில்லேஜ் ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் போல இருக்கு. அவர் ஆக்சுவலாக அதை பார்த்து செஞ்சுருக்காரு. அந்த இடத்துல அவர் வில்லேஜ் இருக்கிறத பார்த்துட்டு செஞ்சுருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஓ, ஓகே, இந்த இடத்துல இப்படி வருது, அந்த இடத்துல அப்படி வருதுன்னு. நமக்கு இல்லையே, அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. வில்லேஜ் ஃபீலிங் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது? பண்ணி பார்த்துருவோம். வர ஆரம்பிச்சிச்சு. என்னம்மா சத்தம் போடாமல் உட்காந்துட்டு இருக்க? இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை அப்சர்வ் பண்ணிட்டுருக்கேன் சார். இப்போ நம்ம வென்ஸ்லோ ஹோமரை பார்த்து ஆச்சரியப்ப என்னதான் செஞ்சுருக்கான் அந்த ஆள் அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அதை மாதிரி இதை பார்த்தா சிலர் ஆச்சரியப்படட்டுமே. ம், கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதுக்கு. அப்போ இங்கே 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 மலை இருக்குன்றத ஒரு ஃபீலிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ எஸ் சார். அங்கே தென்னை மரம் மாதிரி வேண்டாம். ஏன்னா தென்னை மரம்னா சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்கணும். ரொம்ப சிறுசாக இருக்க முடியுதான்னு பார்ப்போம். நம்ம முடிஞ்சுன்னா செய்யலாம். தென்னை மரம் ஃபீலிங் வேண்டாம். அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு மரம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இதோட அதை அந்த இடத்த அதோட நிறுத்திக்கிறது பெட்டர். சரியா, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போயிடலாம். போயிட்டு இங்கேயும் எஸ் நல்லா சார். விளையாடலாம் போல இருக்கு. இந்த இடத்தையும் நம்ம அந்த பெயிண்டிங், உனக்கு நான் அந்த பெயிண்டிங்கை ஷேர் பண்ணுறேன். அந்த நான் அனுப்பியிருந்தேன் அந்த வில்லேஜ் பெயிண்டிங். ஐ மீன் எஸ் சார். அந்த ரெட் போட்டு அதில் அந்த தண்ணியை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றத பாரு. அநியாயமும் பண்ணியிருக்காரு பாரு. தண்ணி அந்த இது மலையோடைய ரிஃப்ளெக்ஷன் அதுக்கெல்லாம் வருது அந்த தண்ணி மேலே. அநியாயம் பண்ணியிருக்காரு அவர் அதை. எஸ் சார். நமக்கும் அது மாதிரி அநியாயம் பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வருவோம்மா. சரியா? அதை முடிக்கிறது அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷுக்கு போயிட்டு
இந்த ப்ரெஷ்ஷுக்கு சரி, போயிட்டு இப்போ ஒரு போட்டோகிராஃப் எடுத்துக்கலாமா சார்? சாஃப்ட்வேர் அப்டேட். ஐயா, சாஃப்ட்வேர் அப்டேட்டு போயிருப்போது. கொஞ்சம் இதை தள்ளி வச்சுட்டு நம்ம வரணும்னா திரும்ப அதை செட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். எனிவே செஞ்சு தான் பரவாயில்ல. இல்லை, இது என்னென்னா ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால டிஸ்டார்ட் ஆகுது. எட்ஜஸ்ஸு கொஞ்சம் கோணலாக வருது. அப்படியே ஸ்டாண்டு கலண்டு கையோட வந்துடுச்சு. டோட்டலாக கலண்டு கையோட. ஓ, நல்ல வேளை பெயிண்டிங் மேலே விழாமல் இருந்துச்சுமா, சரியாக மாட்டாமல் வச்சுருந்துருக்கேன் நான். ஓகே, இதுக்குள்ளே கொண்டாந்துட்டேன். நல்லா தான் இருக்கு. இந்த இடமும் நல்லா தான் இருக்குது. அந்த எஸ் வில்லேஜ் சார். இது, அந்த வில்லேஜ் இதுன்னு கொஞ்சம் ஒரு டெப்த்து நல்லா கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் ஒரு டெப்த்தை வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ அதில் போனோம் அப்படின்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்துல இந்த இதை வச்சு நான் ஒரு கலர் வந்து டார்க் கலர் ஒன்று க்ரியேட் பண்ணேன் பார்த்தியா, அதே மாதிரி இந்த சின்ன பேலட்டில் டார்க் கலரை டோட்டலாக மிக்ஸ் பண்ணிட போகிறேன். என்னுடைய இந்த ஆங்குலர் ஃப்ளாட் ப்ரஷ் ரெண்டுமே ஒயிட்டாக இருக்குது. அந்த சிந்தட்டிக் ஹேரு ஒயிட்டாக இருக்கிறது நேற்று நைட்டு கழுவுனா ½ ஆச்சு கழுவி முடிக்கிறதுக்கு. வந்துக்கிட்டே இருக்குது, கலர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன்னா, பேர்ன்ஸ் செய்யணும்னா ப்ரெஷன் ப்ளூ, சாப் கிரீன் மூணையும் ஹெவியாக மிக்ஸ் பண்ணிட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷன் ப்ளூவும் பான்சேனாவும் நல்ல ஒரு டெப்த்து க்ரியேட் பண்ணிடும். ஆக்சுவலாக இவருடைய பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய அவருடைய பெயிண்டிங் கொஞ்சம் கூலாக இருக்குது இல்லையா, நான் நோட்டீஸ் பண்ணினா கொஞ்சம் ப்ளூவிஷாக இருக்குது. எல்லாமே ஒரு டல் ப்ளூவிஷாக இருக்குது. அந்த ரெண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷு லீவ்ஸை தவிர மீது எல்லாமே ஒரு மாதிரி டல் ப்ளூவாக இருக்குது. நம்ம அது பிரைட்டாக இருக்குது. தப்பிதம் எஸ் இல்லை, சார். தப்பிதம் கிடையாது, இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு ஆங்கிளில் யோசித்து பார்த்தோன்னா, ஒரு வேளை அவருடைய பெயிண்டிங் வந்து இப்போ அந்த கலர் ஆயிடுச்சோ என்னமோ. ஃப்ரெஷ்ஷாக அவர் செஞ்சிருந்த பெயிண்டிங்ஸு அந்த பேப்பருடைய குவாலிட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால அப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறேன் நான். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. சரியா, வெரிடியன் க்ரீனை வைக்க போகிறேன். ஷார்ப் க்ரீனுக்கு பதிலாக வெரிடியன் க்ரீன் வைக்க போகிறேன். வெரிடியன் க்ரீன் இன்னும் கூட டார்க் கலர் கொடுக்கும்.
வெரிடைன் ப்ரௌன் வச்சேன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து கிரிம்சன் மிக்ஸ் பண்ண முடியும். கிரிம்சன் மிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் கிரிம்சன் வந்து எனக்கு உடஞ்சி போச்சு. சொன்னேன் உனக்கு அது நோ சார். தலையோட கலண்டு வந்துருச்சுமா கிரிம்சன். இப்படி கலண்டு வந்துருச்சு. இங்கே பார், அப்படி கலண்டு வந்துருச்சு. அதனால கலரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பார்ப்பேன் எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். வர மாட்டேங்குது கலரு. ரெண்டு ட்ராப் கலர் கீழே போனாலும் வருத்தமாக இருக்கு. ஓகே, நல்ல நல்ல அருமையான கலர் ஒன்று வந்துருச்சு. இது பாருங்க, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் க்ரீன் வந்துருச்சு. சரியா, இதை வச்சு கலர் ஏற்றிட்டு போயிட வேண்டியது. சரியா? எஸ் சார். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதுலேருந்து கலர் அப்படியே எடுக்காமல் நான் என்ன செய்ய போகிறேன், வெளியில் இப்படி கலர் எடுத்து வச்சுக்கிற போகிறேன். அதுலேருந்து கலர் எடுத்து அப்படி வச்சுக்கிற போகிறேன். அப்போ நான் வந்து டெப்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஒரே டார்க்காக இருக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இல்லை. டெப்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அதனால என்ன செய்ய போகிறேன், இப்போ அங்கேருந்து கலர் வைக்கிறேன். இங்கே வந்து ஒரு பெரிய லாஜிக் ஒன்று தேவையில்லை நமக்கு. பெரிய லாஜிக் தேவையில்லைன்னு சொல்கிறேனே தவிர லாஜிக்கே தேவையில்லைன்னு சொல்லலை. ஒரு மேஜராக ஒரு லாஜிக் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. இங்கே ஒரு லேயர் ஆஃப் இங்கே ஒரு லேயர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், தப்பிதான் இல்லை. ஆனால் கன்வின்சிங்காக இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் கலரை. நான் எப்போ டார்க்காக இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து வச்சுக்கிறேன். Hello sir, how are you? Good morning. நெய்பர்ஸு அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான்.
ரஞ்சித் கம் இமீடியட்லி. அர்ஜென்ட்டுனா கம் இமீடியட்லி, ஜஸ்ட் ட்ராப் எவ்ரி திங் அண்ட் கம். பார்த்தா ஹார்ட் அட்டாக் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. டாக்ஸி கூப்பிடு, ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியாது, சன்னு கிடையாது பக்கத்தில், இல்லை எங்கேயோ போயிருந்தோம். எனக்கு டயல் பண்ண முடியலன்றாரு. உடனே நான் டாக்ஸியை கூப்பிட்டு யூஸ் இல்லை. நான் உடனே பக்கத்து வீட்டில் அந்த வீட்டில், நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன், பக்கத்து வீட்டில் அந்த வீட்டில் இந்த வீட்டில் எல்லாம் போய் ஆளுகளை கூப்பிட்டு டக்குன்னு அவரை இது அனுப்புனா, அப்படியே சர்ஜரி ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இமீடியட்டாக ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. கான். அதான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது நடந்து ஒரு 1 மந்த் ஆக போகுது. நம்ம கிளாஸ் தான் சார் போயிட்டு இருந்துச்சு. அப்படியாம்மா? ஓகே. அப்பா பயங்கரமாக போச்சு. இல்லை, ஆமாம், அப்படியே கிளாஸை நிறுத்திட்டோம் இல்லையா? எஸ் சார். பயங்கரமாக இருந்துச்சு. லக்கிலி எனக்கு அப்போ தான் அந்த எனக்கு செக் பண்ணாங்க தெரியுமா. செக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளட் தின்னர் கொடுத்துருந்தாங்க. நான் டக்குன்னு அந்த பிளட் தின்னர் ஒன்று எடுத்து இதை முழுங்குங்க முதல்ல. செக் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் மோசமாக ஒன்றும் இல்லை அவருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் மோசமாக இருந்திருக்கு, நமக்கு தெரியல. அந்த இந்த இந்த எவ்வளோக்கு எவ்வளோ டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிவைசஸ் இருக்கோ அந்த டிவைசஸ்லாம் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்துடுறது. சரி இருக்கிட்ட போதும் அப்படின்னு விடுறது இல்லை. அந்த இடத்துல சரி அதை கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆட் பண்ணோன்னா அதோடைய ஸ்டோரி இன்க்ரீஸ் ஆகுது. யூஸ்வலாக நம்ம அப்படி வச்சுட்டு வேறு கலர் ஒன்று வைப்போம். இந்த இடத்துல அப்படி வைக்க முடியாது, இப்படி தான் வச்சாகணும். அப்போ நிதானமாக கேர்ஃபுல்லாக அப்படியே எடுத்து அந்த கலரை அப்படி வச்சுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அந்த கண்டினியூட்டியும் அப்படியே காட்டிடுறோம். என்னமோ நடந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள இல்லையா, அந்த 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 ஃபீலிங்கை தான் அங்கே க்ரியேட் பண்ணிடுறோம் நம்ம. இதில் வாட்டர் கலரில் பியூரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க செய்கிறது ரைட், அது தப்பிதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க அட்வென்ச்சர் இருக்காது அவங்ககிட்ட. இவ்வளோ தான் செய்ய முடியும் அவங்களால.
இந்த டெப்த்து நான் வைக்கிற டெப்த்தை அவங்க வைக்க மாட்டாங்க. யூஸ்வலி அந்த பிரிட்டிஷ் ஆர்ட்டாக இருக்கும். இங்கிலீஷ் வாட்டர் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ரைட். அது அது ஒரு அது ஒரு அது ஒரு ஃபிலாசபி. அதை தப்பிதோன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். நான் வந்து இதாயிட்டாலும் பரவாயில்ல, டார்க் ஆகிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹார்டுன்னு சொல்லுவாங்க. கான்ட்ராஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது, இந்த இடத்துல கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக அவருடைய பெயிண்டிங்கே கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்கை வந்து நல்லா லைட்டாகவும், அதை காப்பி பண்ணுறோன்றப்ப வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறோம். ஏன்னா அவருக்கு வந்து ஆக்சுவலாக அதை பார்த்து செஞ்சிட்டு இருக்கப்ப எவ்வளவு என்ன போச்சுன்னா நல்லா இருக்குன்றது அவருடைய கான்செப்டில் வந்து சரியாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணால் தான் அதுக்கு பக்கத்துலேயாச்சும் வர முடியும். மேலே போக போக லைட் ஆகிட்டு போகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு இல்லையா. இங்கே அப்படியே போகிற போகிற லைட்டு ஜாஸ்தி விழுகும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருக்கு இல்லையா. ஆனால் ஆக்சுவலாக மேலே போக போக டார்க்காக தான் தெரியும். காட்டுக்குள்ளே நீ உள்ளே உட்காந்துருந்தேன்னா, காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, அந்த ஹண்டிங்லாம் போகிற சமயத்தில் அந்த பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஓரளவுக்கு கண்ணு தெரியும். தலையை தூக்கி பார்த்தோம்னா ஸ்கை வந்து வெளிச்சமாக இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் பயங்கர டார்க்காக இருக்கும். அதை மேலே இருக்க வெளிச்சம் கீழே இருக்கக்கூடிய அந்த மீடியம் டார்க்கை வந்து ரொம்ப டார்க்காக காட்டிடும். ஸ்கை பிரைட்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாம் நல்ல டார்க்காக இருக்கும். நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு லைட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அங்கே என்னமாச்சும் ஒரு டீட்டெயில் காட்டுறோம். மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது, மீனிங்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சுன்னா ரொம்ப நல்லது. மீனிங்ஃபுல்லாக இல்லாட்டியும் கூட ஒரு இல்லூஷன் ஒன்று கிரியேட் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த இதை நம்ம அந்த அந்த இடத்தையும் ஒரு டார்க்கு கொண்டாந்துட்டு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எஸ் சார். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் காட்டலாம். இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்த முடிச்சுட்டு இந்த வாட்டரை செய்வோமா. வாட்டரை வந்து நான் அந்த பெயிண்டிங் வச்சு செய்ய போகிறேன். நான் இங்கே உட்காந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உட்காந்து ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இதில் பேர் என்ன, விஸ்வரூபம் பார்த்தியா படம்? இல்லை சார். பார்க்கலையா? பார்க்கணுமா? நல்ல அருமையான படம் அது. ரெண்டு வந்துச்சோ விஸ்வரூபம் தெரியல.
தெரியல சார். முதல்ல ஒரு விஸ்வரூபம் ஒன்று வந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது பார்க்கணும். அதாவது கமலஹாசன் ரசிகன்றது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கமலஹாசன் ரசிகனாக இருக்கும், இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு ஒரு கிளாசிக் அந்த ஆள் அந்த விஸ்வரூபத்தில் எடுக்கலாம். படத்தை ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். சில சீன்ஸு, அதான் அந்த டான்ஸு சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான். இவர் பிர்ஜு மகாராஜை யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கான். அவர் தான் வந்து எல்லாத்தையும் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஜீனி, அவர் ஒரு ஜீனியஸு. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. ரியலிசம் கிடையாது, ட்ராமா தான். எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது அதில். ஆனாலும் அந்த எஃபர்ட், அந்த நேரத்தில் வந்து அது பார்க்கறதுக்கு ஒரு சண்டை ஒன்று போடுவோம்மா. அவங்க வில்லன்ஸோட சேர்ந்து ஒரு சண்டை ஒன்று போடுவோம். இவன் வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு டான்ஸ் மாஸ்டர். யார்? கமலஹாசன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு சில சில பெரிய டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற சமயத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர். அதனால ரெண்டுமே அவனுக்கு வந்து நல்லா செய்யக்கூடிய ஒரு ஆள். அதை வந்து அந்த ஸ்டண்ட்டை செய்வான் பாரு, அடேங்கப்பா. இல்லை என்னன்னா, அதோட கார்லேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு எஃபர்ட் எடுத்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறப்ப, அதே எஃபர்ட் வந்து நம்ம பெயிண்டிங்ஸில் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் கிடைக்கும்? அதுதானே நமக்கு தேவை. நம்ம வந்து நம்மளுடைய ட்ரேடில், நம்மளுடைய தொழிலில் அதை கொண்டாந்தோம்னா, அந்த சின்சியாரிட்டியும் அந்த ஒரு டீட்டெயிலிங் அதை கொண்டாந்தோம்னா என்ன ஆகும்? இப்போ இதை நான் செஞ்சிட்டு இருக்கிறத இதெல்லாம் செஞ்சு கிஞ்சி முடித்து பெயிண்டிங்காக பார்க்குற நேரத்தில் இது வந்து ஒன்றுமாவே இருக்காது, ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் இது செய்யாமல் இருந்தால் அந்த இடம் பிளாங்காக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு 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 பியூட்டி அதில் இருக்காது. எஸ் சார். அது 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 அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டே போகிறது இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது. அந்த இடத்துல ஒரு கட்டை திக்காக ஒன்று வச்சுருக்கிற மாதிரியும், கீழே வந்து அவர் அதை கிரேயாகவே விட்டுட்டார். இன்னொரு இதில் போட்டில் வந்து பயங்கர சிவப்பு கலர் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த போட்டில் இல்லை, என்னாச்சு? எஸ் சார், எஸ் சார். நான் அதை கொண்டு வந்துடுறேன்.
அந்த பாட்டில் பயங்கரமான ஒரு சிவப்பு கலர் கொண்டாந்துருக்காரு. நம்மளும் ஏன் சிவப்பு கலர் போடக்கூடாது? இந்த ஓரத்தில் சிவப்பு கலர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். வேறு என்னமாச்சும் அந்த சைடில் ஏதாவது சேர்ந்துதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக சிவப்பு கலர் வேண்டாம். இப்போ தண்ணி வந்துடுது இல்லையா? அப்போ அந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும். தண்ணிக்குள்ளே போயிடுறதுனால அந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும். போட்டோடைய கர்வ் வந்து அங்கே இருக்காது. இது போட்டோட அந்த பக்கம். சரி, இதை அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இங்கே அந்த போட்டை ஒட்டி கொஞ்சம் அந்த தண்ணியோடைய எட்ஜு தெரியும். தண்ணி வந்து அதை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா? ஸ்கை வந்து அந்த தண்ணி அந்த இடத்துல வளைஞ்சிருக்கிறதுனால அந்த ஸ்கை வந்து அந்த இடத்துல அந்த தண்ணியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். எஸ் சார். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கிறத காட்டுது ஒன்று. ரியலிசத்தை நல்ல ஹெவியாக ஆக்கி விடும். அதில் சொல்ல போயிடுச்சு. அதை ஸ்க்ராட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதை ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கிற லெவலுக்கு இம்பார்ட்டண்ட் அது. அப்புறம் எடுப்போம் அதை. இப்போ வந்து ப்ளூ வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கீழே விழுந்துச்சு. ப்ளூ வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே அந்த அந்த மணல் இருக்கு பார்த்தியா? அந்த மணலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத காட்டிடும். என்னமோ சண்டே வேஸ்ட்டாக போச்சு உனக்கு? கண்டிப்பா இல்ல சார். நான் காலையில ஒர்க் தான் சார் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அப்படியா? ஸ்டில் லைஃப், ஒரு ஓகே ஓகே பேஸ்டல் ஸ்டில் லைஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே. இவர் ஐயர் சார் வந்து அக்ரலிக் சார் நிறையா போட்டுக்கிட்டு இருக்காரு வரிசையாக. நல்லா இருக்கு. எஸ் சார். நல்லா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் சார். நானுமே அந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு போர்ட்ரேட் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சார். நல்லா இருக்குமா?
சார் ப்ளூஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாம் சார். அப்படியாம்மா, ஓகேம்மா. இப்படியே இதோட எடுத்துக்கலான்ட்டியா? எஸ் சார். இதை முடிச்சிருவோமா? இது மட்டும் முடிச்சுட்டு எடுத்துக்கலாமா? இந்த இதில் அந்த ஃபிகரை முடிச்சிருவோமான்றேன். எஸ் எஸ் சார். இல்லாட்டி இருக்கட்டுமா? இப்படி ஒன்று எடுப்போம், அப்புறம் ஃபிகருக்கு அப்புறம் ஃபிகரை வச்சுட்டு இந்த ப்ளூவையும் வச்சுட்டு அப்புறம் ஒன்று எடுப்போம். ஓகே சார். ஒரு எஸ்எல்ஆர் கேமராவோ இல்லாட்டி ஒரு கேமரா, ஃபோன் கேமரா இல்லாமல் ஒரு ரெகுலர் கேமரா இருந்தால் லென்ஸு க்ளீனாக இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணும். இப்படி இந்த சைஸில் பார்க்குறதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது. எஸ் சார். இல்லை, இதை இன்னொரு வாஷ் கொடுத்து கூட குறைக்கலாமா அப்படின்னு தோணுதுமா. பார்ப்போம், செய்யலாமா கூடாதான்னு முடிச்சிட்டு டிசைட் பண்ணுவோம். ஏன்னா அது செஞ்சிட்டோம் அப்படின்னா எடுக்க முடியாது. அதனால தான் அந்த ஃபிகரை செஞ்சுருவோமா? அந்த ஃபிகர் இருந்தால் என்ன செஞ்சுருக்காப்புல, லைட் கரெக்டாக மேலே இருந்து வருது இல்லையா? அந்த ஆள் செஞ்ச அப்படியே அதை காப்பி பண்ணிடணும். ஏன்னா அந்த ஆள் செஞ்சதுக்கு மேலே கட்டாமல் செய்யவே முடியாது. அங்கே வந்து சிகப்பு கலரில் போட்டிருக்காப்புல. இல்லை இல்லை, எங்கே போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. சும்மா அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்காக சில எலிமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிடுறது அப்படி.
அந்த அந்த குச்சி போட்டால் தான் இது செய்கிறதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைக்கிது. அப்போ என்னமோ ஒன்று அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். ரைட், அதோட அதை நிறுத்திக்குவோம். நிறுத்திக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல கொஞ்சம் போல் க்ரீன்ஸை கொண்டு வர்றோம். க்ரீனாகவே தெரியட்டும் அது. இப்போ அந்த ஆள் அந்த ஃபிகரை அப்போ அளவு அழகாக போட்டிருக்காப்புல. இப்போ வின்ஸ்லோ ஹோமர் அந்த ஃபிகரை அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காரு. நம்ம அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. போட்டுக்கிட்டு இருக்க முடியுமான்றதை விட போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லாமல் போயிடுது நமக்கு. லேசாக போட்டுட்டு எடுத்துருவோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். அப்படியே எடுத்துட்டோமா? எஸ் சார், எடுத்துட்டோம். எடுத்துட்டோம்ல, ஓகே. ஏன் ஃபுல்லாக ப்ளூ வச்சுட்டு வந்துருக்கேன்? ஆக்சுவலாக அந்த இடத்துல டார்க் ஆகணும் இல்லையா? தென்னை மரத்தை விட்டுட்டு டார்க் கொடுக்கணுமா? இந்த இடத்துல இன்னும் டார்க் கொடுக்கணும். முதல்ல லேசை கொஞ்சம் போல் டார்க்கு கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லாஜிக் படி என்ன, இந்த இடத்துல கொஞ்சம் அந்த yellowish கலர் வரணும் இல்லையா? எஸ். அப்படின்றப்ப அதை மஷ்ரூம் பண்ண விட்டுருவோம். அதாவது அந்த இடத்துல எல்லோ கலர் வந்துட்டாலே ஓ அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்ற அந்த அந்த ஒரு தாட் வந்தால் போதுன்ற.
கதைகள் படிப்பியா நீ? நோ சார். நாவல்ஸ் அதுகளெல்லாம் படிக்கிறதில்ல? இல்லை, படிக்க முடிஞ்சால் நல்லது. படிக்க முடியாட்டி ஒன்றும் பெரிய ஒன்றும் குற்றம் கிடையாது. ஆனால் படிக்க முடிஞ்சால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நிறைய விஷயங்களை வந்து இதை நம்ம விஷுவலாக தான் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளே அடுத்தவங்களையும் என்டர்டெயின் பண்ணுறது விஷுவலாக தான் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அது வேர்பலாக விஷுவலைஸ் பண்ண முடியும் நம்மளால். மற்ற ஆளுங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்க ஆளுங்க வந்து ஒரு சுச்சுவேஷனை தான் யோசிக்க முடியுமே தவிர நம்ம வேர்பலாகவே விஷுவலைஸ் பண்ண முடியும். நமக்கு அந்த ஐ மீன் விஷுவல்ன்றது நமக்கு ஒரு நேச்சுரல் ஆஸ்பெக்ட். தடத்தை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சே பார்க்க முடியும். அடுத்த இந்த இடத்துல தான் கொஞ்சம் டார்க் ஜாஸ்தி இருக்கிற அதெல்லாம் எடுத்துரும். ஜாஸ்தி ப்ரஷ் வச்சு அப்படியே பிக்கப் பண்ணிடுறேன். பிக் அவுட் பண்ணிட்டேன்னா இன்னும் கூட அந்த ரிஃப்ளெக்டட் ஃபீலிங் இல்லை. கலர் எப்படி இருந்தாலும் குறையும், ட்ரை ஆகிறப்ப குறையத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம வந்து அந்த இந்த அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லிட்டு இருந்தது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டோரி மாதிரி விஷுவலைஸ் பண்ணோன்னு வச்சுக்கேன். இப்போ அந்த மரத்தோடைய ரிஃப்ளெக்ஷன்ற ஒரு இல்யூஷன் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. எஸ் சார். இன்னும் 2-3 படம் எடுத்து வச்சுட்டு செஞ்சுருந்துருக்கணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்தெல்லாம் எப்படி காட்டுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசனை வர மாட்டேங்குது. அதாவது இது கிட்டக்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ தான் இதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக காட்ட முடியும். அது என்ன ஏதுன்ற டீட்டெயில் வேண்டாம், ஆனால் அந்த இடத்துல டீட்டெயிலிங் இருக்குது, அவ்வளோதான். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ன உடனே இப்போ இந்த இடத்துலையும் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணலாமேன்னு தோணுது எனக்கு. இந்த இடம் தான் கான்சென்ட்ரேஷன். திடீர்னு யாராச்சும் இந்த இடத்த பார்த்தாங்கன்னா இங்கே பாரு, இந்த இடத்துல பாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று வருது. அங்கே வந்து அவ்வளோ டீட்டெயில் வந்து ஆக்சுவலாக தெரியாது.
ஒன்றும் பெருசாக ஒன்றும் டீட்டெயில் காட்டல, இருந்தாலும் அவ்வளவு டீட்டெயில் கூட அங்கே தெரியாது. ஆனால் நம்ம நம்ம அங்கே ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டுறதுக்காக லேசாக அதை வார்ம் ஆக்குறேன். வார்ம் ஆக்கிட்டு அங்கே மேலே அந்த கூல் இருக்கிறதுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் போல் yellowish க்ரீன் ஸ்ட்ரோக்ஸ் லேசாக வச்சிடுறேன். நிறைய லெசன்ஸ் இதில். எஸ் சார். ரொம்ப நேரமாக எஸ் சார் எஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் மணி. சரியாம்மா, முடிஞ்சா பேட்டி? எஸ் சார். சரி, ஒரு கையெழுத்து போட்டுருவோமா? ஓ, பேர்ட்ஸ் வரையணும்ல, கட்டாயமாக பேர்ட்ஸ் வரைஞ்சே ஆகணும் இல்லையா? இங்கே டார்க் ஆக்கணுமா? வேணாம்ல, வேணாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இதையும் நான் க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் க்ளீன் பண்ணலான்னு யோசிச்சேன். நான் அந்த இதெல்லாம் கரெக்டாக அப்படியே கொண்டு வரலான்னு. நல்லா தான் இருக்குது இல்லையா? எஸ் சார். எஸ். அனாவசியமாக அதை போட்டு கையை வச்சுக்கிட்டு வேணும்.
தண்ணியில ரிஃப்ளெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமே இன்னும் ரொம்ப நல்லா வந்து தூக்கிடுச்சு இல்ல, டக்குன்னு எஸ் சார். தூக்கிடுச்சு அந்த இது. அந்த ஆளு செஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா அநியாயமா இருக்குப்பா. அதாவது ஒண்ணுமே செய்யாத மாதிரி ஒரு பொய்யை சொல்லி ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காப்புல. இன்னைக்கு நம்ம 18th. 28th வந்து நான் பிரிட்ஜ் அகாடமியில் இருப்பேன். காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரைக்கும் ஒரு ரெக்கார்டிங் ஒன்று செய்யறதுக்காக வருது. இன்கேஸ் ஃப்ரீயாக இருந்தேன்னா வா. ஆனால் வந்து என்ன ஓகே. செய்யறதுக்கு இல்லை, ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. எஸ். அது அந்த இதுமா பிளேட் என்னன்னா எனாமல் பிளேட்டு ஒரு ஐயர் சாருக்கு ஒரு செட்டை அனுப்பியிருந்தேன் நான். அதில் வந்து பெரிய பிளேட்டு நான் அந்த செட்டை அனுப்புனப்ப அந்த பெரிய பிளேட்டு இல்லை, மார்க்கெட்டில் இல்லை. அதனால அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த மார்க்கெட்டில் அந்த பெரிய பிளேட் வந்திருக்கு. அதை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது உனக்கு ஒன்று அனுப்பி விட்டுலாமே அனுப்பி விட்டேன். இந்த இடத்துல அவருக்கு அந்த சட்டையில் வெள்ளை தெரியறதை எடுத்துருவோமா? ஆக்சுவலாக நான் என்ன செய்வேன், ஸ்க்ராட்ச் பண்ணிடுவேன். தேவையாக இருந்தால் ஸ்க்ராட்ச் பண்ணிடுவேன். இதை கூட நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். சார், ஒருவேளை அவர் வந்து மாஸ்கிங் ஃப்ளூயிட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாரா சார்? இல்லை அந்த இல்லை மாதிரி. இல்லை, மாஸ்கிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அவர். மீனிங் மாஸ்கிங் ஃப்ளூயிட் இல்லைன்றது ஒரு ஒரு பாயிண்ட்டு. இது ஆயில் பாஸ்டல் யூஸ் பண்ணி செஞ்சிருப்பார் சில நேரத்தில். வேக்ஸ் கிரேயானாக இருக்கலாம். ஆயில் பாஸ்டில் வேக்ஸ் கிரேயானும் யூஸ் பண்ணி அந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். ஸ்க்ராட்ச் பண்ணி நிறைய எடுப்பார். இப்போ அந்த நம்ம இப்போ காப்பி பண்ணிகிட்டு இருந்த பெயிண்டிங்கில் வந்து அந்த அந்த ஆள் வந்து ஒரு தூண்டில் ஒன்று தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல, பார்த்தியா? அந்த போட்டை எஸ் மாத்திரம் சார். என்லார்ஜ் பண்ணி பாரு. இங்கேருந்து ஒரு 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 வயர் மாதிரி இப்படி போகுது. அது எஸ் சார். அது ஸ்க்ராட்ச் தான் பண்ணி எடுத்திருக்காரு. ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்திருக்காரா, தண்ணி வச்சுட்டு தொடச்சி எடுத்திருக்காரா? தண்ணி வச்சு தொடச்சி எடுத்திருக்காரு. செய்கிறதா இருந்தால் நம்ம செய்யலாம். எப்படின்னா, ஆனால் இப்போ தண்ணி வந்து எங்கிட்ட சுத்தமாக இல்லை. சரி, பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது டார்க்குள்ளே வரணும், அதுதான். வச்சுட்டு ஓரளவுக்கு வந்துருச்சு பாரு, தெரியுதா? எஸ் சார். சரியா? எஸ் சார். இப்போ இன்னும் ஒரு தடவை தண்ணி வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம்.
இன்னொரு தடவை வச்சோம் அப்படின்னா இன்னும் கூட கிளியராக வரும் அது. இப்போ இங்கே பாருங்க, இப்போ இங்கேருந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றத பாரு. அப்போ தண்ணி வச்சு எடுக்கிறதுன்றது வந்து ஒரு டெக்னிக்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். தெரியுதா உனக்கு அது? அங்கே அந்த 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 இதுகளுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல அவர் ஒரு வேலி ஒன்று இருக்கிற மாதிரி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வர வேலி இருக்கிற மாதிரி போட்டிருக்காப்புலையா, இல்லாட்டி அந்த இடத்துல குச்சிகள் வந்து செத்து போன குச்சிகள் இருக்கான்னு தெரியல. நம்ம லேசாக அந்த குச்சிகள் மாதிரி ஒன்று போட்டு விட்டுருவோம். சரியா போதும்ல, நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, உனக்கு நான் இதை வந்து அனுப்பி விடுறேம்மா. ஓகே சார். அப்புறம் வேறு என்னமோ அனுப்பணும்னு பேசிகிட்டு இருந்தோமே, உனக்கு இல்லையோ அது? எஸ் சார், ஃபுல் ஃபிகர் anatomical இது. ஒரு நிமிஷம் இருங்க, எழுதிக்கிறேன்னா அது கம்ப்ளீட்டாக என்னன்னு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஒன்று anatomical ஃபிகர்ஸு, இன்னொன்னு லேண்ட்ஸ்கேப்ல. லேண்ட்ஸ்கேப்பில் ஃபில்லர்ஸ். எஸ் சார். லேண்ட்ஸ்கேப் ஃபில்லர் ஃபிகர்ஸ். நான் வந்து கொஞ்சம் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸும் அனுப்புகிறேன், கொஞ்சம் பெயிண்டிங்ஸும் அனுப்புகிறேன். எப்படி ஹேண்டில் பண்ணி பெயிண்டிங்ஸு ட்ராயிங்ஸும் அனுப்புகிறேன். எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபோட்டோகிராஃபி இருக்குன்றதையும் சேர்த்து அனுப்புகிறேன். சரியா? ஓகே சார். ஓகேம்மா, பாய்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்ல லேர்னிங் சார். தேங்க்யூ சார். நல்ல லேர்னிங், எனக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஓகேம்மா, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ.